வணக்கம் மகளே, மார்ஷல் ஆஃப் தி மாஸ்டர் எபிசோடு 13 தான் வந்து பார்க்க போகிறேன். எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. அப்புறம் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்குது எவ்ரிதிங் அனிமே, நான் உங்கள் துரை. முந்தைய எபிசோடு பார்த்துட்டு பாருங்கள், அப்போ தான் வந்து இந்த எபிசோடு வந்து புரியும். எபிசோடு ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம ஹீரோ என்ன பண்ணுவோன்னா, அந்த அறைக்குள்ளே உட்காந்துக்கிட்டு வந்து என்னுடைய குயிப்போல் ஃபார்மேஷன் வந்து பார்த்தோன்னா 12 மெரிடியன்களை வந்து ஓப்பன் பண்ணணும். ஆனால் இந்த உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா மெரிடியன் வந்து ஓப்பன் பண்ணாமல் இருக்குது. நான் வந்து பார்த்தோன்னா இந்த மெரிடியன் எல்லாத்தையும் வந்து அழிச்சிட்டு மறுபடியும் வந்து புதுசாக வந்து ரீபில்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து என்ன பண்ணுவான்னா, அங்கே இருக்க ஒரு டிவைன் ஊசியை வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய இடுப்பு பகுதியில் வந்து குத்திப்பான். அந்த ஊசியை வந்து அங்கே போயிட்டு வந்து நிற்கிறப்போ வந்து பார்த்தோன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா உடம்பு வந்து ரொம்ப பலவீனமாக இருக்குது. நான் வந்து பிகினிங்கில் தான் இருக்கிறேன், அது மட்டும் இல்லை இது வந்து ரொம்ப வீக்காகவும் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து அங்கங்கேருந்து 2 ஊசி எடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து அதே இடத்துல வந்து குத்திப்பான். குத்துனதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எனர்ஜி வந்து ஃபுல்லாகவே வந்து ஃப்ளோ ஆகிட்டுருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3 டிவைன் நீடல்ஸே வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய டைடான் மெரிடியனில் வந்து பார்த்தோன்னா செலுத்தியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா இதை டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கான நேரம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே என்ன பண்ணுவான்னா, ஒரு ஊசியை எடுத்து பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து குத்திப்பான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வலி தாங்க முடியாமல் அவன் வந்து அப்படியே வந்து கீழே தட்டும்போது எல்லா ஊசியும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஏர்லேயே பறக்கும். அது எல்லாத்தையும் வந்து தட்டி விட்டு தன்னுடைய பொசிஷனில் வந்து வச்சுக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஊசி மொத்தத்தையும் வந்து தன்னுடைய உடம்பு ஃபுல்லாக வந்து அப்படியே குத்திப்பான். அந்த எனர்ஜி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அவனுடைய உடம்பு எல்லா பகுதியிலையும் வந்து போகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து என்னுடைய மெரிடியன் எல்லாத்தையும் வந்து கொண்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து சொல்லுவான். சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான சக்தியை வந்து பார்த்திங்கன்னா அவன் உடம்பு ஃபுல்லாக வந்து சடனாக பரவறதுனால வந்து அவன் வந்து வீக் ஆவான். அப்போ தான் வந்து 9 ஸ்டார் ஸ்க்ரோல் காட் எம்பைரர் அந்த டெக்னிக்கை பயன்படுத்தி என்னுடைய 11 மெரிடியன்களை வந்து நான் வந்து திறந்துட்டேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது பத்தாது. நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு அந்த 12th மெரிடியனையும் வந்து திறக்கணும். ஆனால் என் உடம்பு வந்து பார்த்திங்கன்னா பயங்கர பெயின்ஃபுல்லாக இருக்குது. நான் வந்து இதை வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. வந்து 11 மெரிடியனையும் வந்து திறந்துட்டேன். ஆனால் இந்த சக்தி ஃப்ளோவை வந்து பார்த்தோன்னா 12th மெரிடியனை திறக்கிறதுக்கு வந்து இந்த உடம்பு வந்து தாங்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து அவன் என்ன பண்ணுவான்னா, அப்படியே வந்து வலி தாங்க முடியாமல் கீழே வந்து படுத்துப்பான். நான் வந்து 11 மெரிடியனை திறந்துட்டேன், இன்னும் ஒரு மெரிடியன் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து அவன் வந்து வலி தாங்க முடியாமல் படுத்துட்டு 12th மெரிடியனை நான் எப்படியாச்சும் திறந்து ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து அவங்க அம்மா சொன்னதை வந்து நினச்சி பார்ப்பான். நீ வந்து வலிமையாக வந்து இருக்கணுன்ற அவசியம் இல்லை, நீ எப்படி இருந்தாலும் அம்மா வந்து உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னதை வந்து பார்த்துட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்ஷல் எம்பைரர் நான் வந்து பார்த்தோன்னா என்னுடைய உடம்பை வந்து ரொம்ப ஹார்ட் பண்ணி தான் நான் வந்து என்னுடைய ஒவ்வொரு லைஃப்பையும் வந்து கிராஸ் பண்ணி வந்திருக்கேன். அதனால் நான் வந்து இதை வந்து விட்டு கொடுக்க மாட்டேன், நான் மறுபடியும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து நம்ம ஹீரோ மறுபடியும் எழுந்து உட்காந்து என்ன பண்ணுவான்னா, அவனுடைய 12th மெரிடியனுக்கான வந்து சக்தியை வந்து ஃபுல்லாகவே வந்து திரட்டும் போது வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து இதுக்கப்புறம் என்னால் ஸ்டாப் பண்ண முடியாது, இதுக்கு வேறு வந்து ஷார்ட்கட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து அப்படியே வந்து பழசை நினச்சி பார்த்துட்டு அந்த மலை மேலே இருந்து விழத்தோடு அப்படியே கனவுல வந்து பார்த்திங்கன்னா இவனை வந்து சாயும் போது பார்த்திங்கன்னா அவனுடைய ஸ்வாடு இருக்குல்ல, அந்த ஸ்வாடு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து மிதந்துக்கிட்டே வந்து குயின்சான் இந்த இடத்துல வந்து நான் வந்து இதை வந்து விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். அப்போ தான் வந்து அந்த ஸ்வாடை வந்து அவன் கையில் வந்து டச் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அவன் உடம்பு ஃபுல்லாக வந்து எலக்ட்ரிக் வே அடித்து அந்த இடமே வந்து அதிர அளவுக்கு வந்து கத்துவான். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இல்யூஷன் மாதிரி வந்து ஒரு இடத்துல போய் நிற்பான். அப்போ தான் வந்து அந்த ஸ்வாடு வந்து இருக்கும். இந்த ஸ்வாடு நான் வந்து காடோடைய ஃபர்பிடன் லேண்டுக்கு போகிறப்போ இந்த ஸ்வாடை வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து நான் கண்டுபிடிச்சி எடுத்தேன். ஆனால் இந்த ஸ்வாடு வந்து 300 வருஷத்துக்கு அப்புறமும் வந்து என்னை பின்தொடர்ந்து வந்துக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து அந்த ஸ்வாடை வந்து தொடப்போவான். ஆனால் வந்து அது பார்த்திங்கன்னா அப்படியே வந்து காணாமல் போயிடும். நான் இப்போ வந்து எப்படி ஃபீல் பண்ணுறேன்னா, இது வந்து பார்த்தோன்னா என்னுடைய மைண்டுக்குள்ளே தான் இருக்குது அந்த ஸ்வாடு. நான் வந்து டிவைன் நீடில்ஸை வந்து வச்சு என்னுடைய மெரிடியன் எல்லாத்தையும் வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு வந்து சிறந்த வெப்பனாகவும் இருந்தது. இப்போ வந்து பார்த்தோன்னா என்னுடைய மெமரிஸ் எதையும் வந்து நான் இழக்கலை அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து ஆமாம் என் உடம்பு வந்து அவ்வளோ பெயினாக இருந்தது, இப்போ எங்கே போச்சு, எல்லா பெயினும் வந்து மறைஞ்சிடுச்சு, இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து நம்ம ஹீரோ வந்து ஒரு வேளை பார்த்தலாம் இதெல்லாம் வந்து
அந்த ஸ்வாடுடைய பவராக இருக்குமா? அப்படின்னா அந்த ஸ்வாடு வந்து பார்த்தோன்னா இன்னும் என்னை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்குதா? ஆனால் என் உடம்புல இப்போ வந்து பார்த்தோன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, எந்த ஒரு வலியும் இல்லை, நான் வந்து என்னை பார்த்தீங்கன்னா குயிக்காக ஹீல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து நான் வந்து பார்த்தேன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த ஃபார்பிடன் லேண்டுக்கு போவேன். அப்போ வந்து இந்த ஸ்வாடு வந்து எனக்கு கிடச்சிது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஏஷியன் ஸ்வாடு தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான்னா பழசை நினச்சி பார்த்துட்டு, சரி இதுதான் வந்து சரியான நேரம், என்னுடைய வலியே வந்து போயிடுச்சு, அந்த ஸ்வாடு வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து யோசிப்பான். இதோடு வந்து இந்த எபிசோடு வந்து முடியுது. எக்ஸ்பிளேஷன் பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ். தேங்க்யூ டு வாட்சிங்.